ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு சில பல கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆக மொத்தத்தில் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் தரப்போகுதா, தீமை தரக்கூடிய விஷயத்தை தரப்போகுதா அப்படிங்கிறத பற்றியும், ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு பரிகாரங்கள் மாதிரி என்ன மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த மாரியம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த மாரியம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப அமைதியானவங்க, யார் மனசையும் புண்படுத்தாதவாறு இருக்கணும் அப்படின்னு டெய்லியுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. அமைதிக்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால் நன்மை அடைஞ்சவங்க தான் நிறைய பேரை தவிர்த்து தீமை அடைஞ்சவங்க அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இவங்களை ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குப்பையில் போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. தன்னை குப்பையில் போட்டாலுமே அவங்கக்கிட்ட திரும்ப நல்லா பழகக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை சந்தித்து வந்தக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களை சொல்லலாம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் எல்லாருக்கிட்டையுமே நல்ல பாசத்தோடு சிரித்த முகத்தோடு தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கும் ஒரு எல்லை தாங்க. ஒரு எல்லைக்கு மேலே இவங்களால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவப்பட்டாங்கன்னா இப்படி அமைதியாக இருக்கவங்களுக்குள்ளே இப்படி ஒரு மிருகமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். கோவத்தில் அவங்க என்ன பேசுகிற ஏது பேசுகிறேன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க. பேசிட்டு கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் சாரின்னு சொல்லி அந்த வார்த்தையே முடிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. நம்ம மேலே தப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா உடனே சின்னவங்க பெரியவங்கலாம் பார்க்க மாட்டாங்க, போய் உடனே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. சுற்றியும் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, கடனாலேயே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே அமைதியாக இருக்கிறனால சார் இவனுக்கு என்னப்பா இவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க காட்டிக்குவாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டேயுமே க்ளோஸ் ஆக மாட்டாங்க. க்ளோஸ் ஆனாலுமே ஒரு சில விஷயங்களில் ரகசியமாக அவங்க மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் என மற்றும் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயுமே நிதானமாக செயல்பட்டு அடுத்தவர்களின் ஆலோசனையும் கேட்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு
இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்கள் இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க காரியம் கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமி தரப்போகுது. பண வரத்து அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் எதிர்பாராத உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்ன தான் நல்ல விஷயம் நடந்தாலுமே உங்கள் மனசில் ஒரு விதமான கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன கவலைன்னு உங்களுக்கே தெரியாத வகையில் இருக்கும். வீண் பகை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் விலக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதிலாக விமர்சனம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே கவலைப்படாதீங்க. கிரகங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு 15 நாள் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். திடீரென கோபம் வரும். எதுக்கு வருது, ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும். வீண் செலவு இருக்கும். பிடிவாதத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் மெத்தமான போக்கு தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. வாடிக்கையாளர்கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபாரத்திற்கு வழியை, அதாவது நல்ல ஒரு வழியை பிறக்க செய்யும். அதனால் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பண வரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியான வகையில் தான் இருக்கும். செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சேமிப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேயும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை பணி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை தூண்டும் வகையில் இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீரென மன வருத்தம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போவது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பெண்களுக்கு மற்றவர்கள் செயலால் திடீரென கோபம் வரும். மற்றவங்க எது செஞ்சாலுமே உங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன வேலைப்பாடுகளாக இருந்தாலும் கவனமாக இருங்க. ஈஸியாக முடிக்க வேண்டிய காரியம் கூட தாமதமாக முடியும். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு 2-3 முறை யோசித்து பண்ணுங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் ஒரு விதமான தைரியம், அதுவும் புது தைரியம் பிறக்கும். எல்லாத்தையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கிடைக்கும். இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலுமே முடிவு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தமான போக்கு நீங்கி சுறுசுறுப்பு பிறக்கும். மேலும் மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது காரியத்தில் இருப்பவங்க சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு செஞ்சீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா அதில் நன்மை கிடைக்கும். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடி சந்திக்க நேரிடும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா லாபம் பெற முடியும். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் இப்போ இணைவாங்க. இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவாங்க. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. அதே நேரத்தில் பணியாட்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா எல்லா நன்மையும் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த காரியம் நல்லபடியாக முடியும். அறிவு திறன் கூடும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 29, 30ன்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பார்க்க போகிறீங்க?
என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப்